வணக்கம் மக்களே. இன்றைக்கி உங்களுக்கான ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு கதை. ஒரு 52 வயசு பெண்மணி. அவங்க மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் ரொம்ப முடியாத நிலையில் இருக்காங்க. அப்போது அவங்கள காப்பாற்றவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுது. அப்போ தனக்கு உயிர் எப்போ வேணாலும் போயிடும் அப்படின்னு உயிர் பயம் வந்துடுது. அப்போது அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, நேராக கண்ணை மூடி கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. கடவுளை எப்படியாவது என்னைய உயிர் பிழைக்க வச்சிரு, நான் உயிர் பிழைச்சி வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கடவுள் என்ன சொல்கிறாங்க, சரி போ, இப்போ உனக்கு என்ன வயசாகுது அப்படின்னா தான் 52 வயசாகுது அப்படின்னா, சரி உனக்கு இன்னும் ஒரு 25 வருஷம் உனக்கு வாழ்கிறதுக்கு வழி செய்கிறேன். நீ இன்னும் ஒரு 25 வருடங்கள் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு அப்புறமா வா அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துட்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கடவுளுக்கு நன்றி சொல்லிடுறாங்க. நன்றி சொல்லிவிட்டு கண்ணை விழித்து பார்க்குறாங்க. அப்போ அங்கே இருக்க மருத்துவர் சொல்கிறாங்க, உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் இல்லை, பெருசாக நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் இல்லை, இன்றைக்கி சாயங்காலமே நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அந்த பெண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அடடா, இது தெரியாமல் நம்ம ரொம்ப பயந்து போயிட்டோமே, பரவாயில்ல, கடவுள் கொடுத்த இந்த 25 வருடத்தை எப்படி நம்ம பயனுள்ளதாக ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற அந்த மருத்துவமனையில் போய் நல்ல ஒரு தோல் நிபுணராக பார்த்து, பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்ல ஒரு சிகிச்சை செய்யக்கூடிய நிபுணரை பார்த்து தன்னை அழகுபடுத்திக்கிறாங்க. தன்னுடைய முகம், தோல், முடி எல்லாத்தையும் ஒரு 20-25 வயசு பெண் போல் மாற்ற சொல்கிறாங்க. அப்போ சரி மாற்றிடலாம், ஆனால் அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு பணம் நிறைய செலவாகணும், பரவாயில்ல, நான் என்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்கணும், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் செலவழித்து என்னை நல்ல ஒரு இளம் பெண்ணாக மாற்றிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உங்களுக்கு ஒரு 2-3 மாதம் ஆகும், நீங்கள் இங்கேருந்து உங்களுடைய தோற்றத்தை நல்லா மாற்றிக்கலாம் இளமையாக அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு சிகிச்சை நடக்குது. ஒவ்வொரு நாளாக அவங்கள எல்லாம் சரி பண்ணுறாங்க. எல்லா நிபுணர்களும் சேர்ந்து எவ்வளோ அவங்கள இளமையாக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இளமையாக்கி 50 வயது பெண்மணியை கிட்டத்தட்ட ஒரு 25 வயது இளம் பெண்ணாகவே மாற்றிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கே ஒரு 3 மாதம் கழித்து பார்த்ததும் அடையாளமே தெரியல. அடடா, நம்மளா இப்படி இருக்கோம், இவ்வளோ இளமையாக இருக்குமே, இதை அனுபவிக்காமல் போகிற மாதிரி இருந்தது, கடவுளுக்கு ரொம்ப நன்றி, நமக்கு இன்னும் ஒரு 25 வருடம் ஆயுள் கொடுத்துருக்காரு, அதை எப்படியாவது நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவருக்கும் அந்த மருத்துவமனைக்கும் நன்றி சொல்லிட்டு வேகமாக கீழே இறங்கி வர்றாங்க. அந்த சாலையை கடக்க முற்படுறாங்க. அப்போ வேகமாக ஒரு வண்டி இடிச்சு அந்த இடத்துலையே அந்த பெண்மணியும் உயிரிழந்துடுறாங்க. இப்போ உயிரிழந்த உடனே அவங்க நேராக வான்லோகத்துக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே கடவுள்கிட்ட போய் கேட்குறாங்க ரொம்ப கோவமாக, ஏன் கடவுளே, நீங்கள் தானே எனக்கு இன்னும் ஒரு 25 ஆண்டுகள் ஆயுள் கொடுத்தீங்க, இப்போ என்னடான்னா நான் வாழ்க்கையை வாழலான்னு நினச்சி வரும்பொழுது இப்போ என்னோடய உயிரை எடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த கடவுள் சொல்லிச்சு, எப்போம்மா நான் உனக்கு சொன்னேன் அப்படின்னா, மறந்துட்டீங்களா, நான் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும் பொழுது உங்களை கண்ணை மூடி மனமுருகி வேண்டுனேன், அப்போ சரி நீ இன்னும் ஒரு 25 வருடம் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு வான்னு சொன்னீங்க, நானும் அதற்காக தான் எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருந்தேன், இன்றைக்கி தான் அந்த மருத்துவமனையிலேருந்து வந்தேன், பார்த்தா நேராக மேலே வான்லோகத்தில் வந்திருக்கேன், ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிங்க. அப்போ தான் கடவுளுக்கு அதிர்ச்சி ஆச்சு. அடடா, நீதானா அந்த பொண்ணு, எனக்கு அடையாளமே தெரியலையே, அதனால தான் நான் அடையாளம் தெரியாமல் உன்னைய உயிரை எடுக்க சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடு. இதிலேருந்து என்ன தெரியுது, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமே நஞ்சு, அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்தும் இருக்கும், எதுவுமே ஒரு அளவாக தான் இருக்கணும். கடவுள் கொடுத்த ஆயுளை சிறப்பாக பயன்படுத்துகிறத விட்டுட்டு அழகுபடுத்துகிறேன்னு காலத்தையும் விரயம் பண்ணி பணத்தையும் விரயம் பண்ணி கடைசியில் தன்னுடைய ஆயுசையும் இழந்துட்டாங்க அந்த அம்மா. அதனால் எதுவுமே அளவோடு இருந்தால் நிலைக்கும். நாமும் அளவோடு ஆசைப்படுவோம், அற்புதமாக வாழ்வோம். நன்றி.